போன சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் சொன்ன திட்டங்கள் அதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறோம். அந்த உரிமையோடு இன்னைக்கு மீண்டும் மக்களை சந்திச்சு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம். அதே மாதிரி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேரும் காலைல வந்தோடனே பசியோடு படிக்கக்கூடாது, அவங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாரு. போட்டோ நானே மறந்தாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்க முத்துப்பேத்தி விட்டு கிள்ளி விட்டு போயிடுறீங்க. என்ன திட்டி போறாரு. உதயநிதி என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றாரு. எந்த அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி யார் காலையும் விழுந்து பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, உதயநிதி இன்னும் சாவாம என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. இப்போ சமீபத்தில் என்ன தெரியுமா சொல்றாரு, பால் டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்கிறாரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால் டாயில் பழனிசாமி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க உயிரை எடுக்கிறது என் வேலை இல்ல. நீங்க நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு பல வருஷம் நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க தான் இருக்கணும். அப்பதான் எங்க வசதியா இருக்கும். மோடியோ அவருடைய அடிமை கூட்டத்தையோ விரட்டணும்னா இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் துரைச்சந்திரன் செய்தவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா? இந்த 5 வருஷத்துல அண்ணன் சுதர்சன் அவர்களை என்னென்ன திட்டங்களை இந்த தொகுதி கொண்டு வந்திருக்கிறாரு. 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பாதாள சாக்கடை திட்டம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறதா அண்ணன் சுதர்சன் அவர்களுடைய முயற்சி. 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தலிகாச்சர நகர் கால்வாயில சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கடப்பாக்கம் ஏரி சுற்றுச்சூழல் இன்னைக்கு பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கு. 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இரட்டை ஏரி புனரமைக்கப்பட்டு படகு சவாரி அமைக்கப்பட்டிருக்குன்னா யார் காரணம்? அண்ணன் சுதர்சன் அவர்கள் தான் காரணம். மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைய போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. நிச்சயமா வந்துருவாரு. அப்போ இந்த மாதவரம் தொகுதியில அண்ணன் சுதர்சன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுமதி செய்வீங்களா? எந்த சின்னமா? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல போன முறை 58,000 வாக்கு, இந்த முறை குறைஞ்சது 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும்.